அந்த விஷாக்கா. அண்ணா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, ஏன்னா இப்படி தனியா வெளியே வரீங்க? பெரிய மருமக எங்க? என்னாச்சு? எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. எவ்ரிதிங் ஆல் ரைட்? அண்ணன் இன்னைக்கு மறுபடியும் கீழே விழ பார்த்தாரு. இவராலதான் நடக்க முடியாது, அதுக்காக நான் எங்கேயுமே போகாம இருக்க முடியுமா என்ன? என்ன பேசுறீங்க? கத்தாதீங்க தேவா, எனக்கும் உங்களை மாதிரி கத்த தெரியும். அவன் உன்னை கத்தணும் கத்தல, விவேக்க பாத்துக்கிறது உன்னோட பொறுப்பு தானேதாமா அப்படி கேட்டான். ஏன் பாட்டிமா, விவேக்க பாத்துக்கிற பொறுப்பு எனக்கு மட்டும்தான் இருக்கா? அவர் உங்களுக்கு பேர, தேவாவோட அண்ணன், நீங்களாம் யாராவது பொறுப்பு எடுத்துக்கலாம்ல? அவ எங்க உங்க சின்ன மருமக, இந்த பொறுப்பையும் அவ பாத்துக்க வேண்டியதானே? எதிர்த்து பேசாத மிருனாளினி. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் தேவா, உங்க வைஃப் கிட்ட அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு புரிய வைங்க. ராதிகா, நீ தானே சாயந்தரம் அதுக்கு வைக்கோல் போட்டுட்டு இருந்த? எனக்கு சாப்பிடவே பிடிக்கலப்பா. நீங்க யாராவது ராதிகாவை ஏதாவது திட்டினீங்களா? நான் தான் அவளை திட்டினேன். இந்த திமிர் பிடிச்சவ யாருக்கிட்டையும் சொல்லாம எப்படி வீட்டை விட்டு போலாம்? அவ கோயிலுக்கு தான் நம்ம போனா, நான் தான் அவளை போக சொல்லி அனுப்பி வச்சேன். இல்லப்பா, தப்பு என் மேலதான். நான் கோவிலுக்கு போய் அங்கேயே இருந்துட்டேன். அங்க நேரம் போனதே தெரியலப்பா. வீட்டுல வேலைங்கெல்லாம் அப்படியே இருந்துருச்சு. ராதிகாவோட அடக்கத்தையும் அவ பவித்திரத்தையும் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. அவ நேர்மையையும் அவ தவத்தையும் பார்த்து அதுக்குண்டான பலனை நீ கொடுத்துட்டேனா? உங்க அண்ணி பேசுறத நினைச்சு நினைச்சு நீ டென்ஷன் ஆகுறியா? அவளை விடுறா. நானே உன் கூட பேசணும்னு கொஞ்ச நாள் நினைச்சிட்டு இருந்தேன். சின்ன மருமக மேல எல்லாரும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம். அவளுக்கு கோபம் என்னன்னா, என்ன கவனிச்சுக்கிறதுல அவளும் உதவி செய்யலாம்ல. தேவா, ஒரு வகையில அவ எதிர்பார்க்கறது நியாயம் தானே? ஏன் எனக்கு கூட கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. இல்ல, நான் பாத்துக்கிறேன்னா. நீங்க கவலைப்படுற அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. சின்ன மருமகளுக்கு இந்த வீடு எவ்வளவு புதுசோ அதே மாதிரி தான் இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கும் அவ புதுசு. அதனால இந்த வீட்டுல இருக்கவங்களோட அவளை நெருங்கி பழக வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. உண்மையான சின்ன மருமக வரட்டும், அவ நிச்சயமா உங்க எல்லாருக்கூடயும் நெருங்கி பழகுவா. இப்ப நான் உங்ககிட்ட அவளை பத்தி எதுவுமே சொல்ல முடியல. இப்ப நான் சொன்னா அது உங்களுக்கு பிரம்மையா தான் தெரியும். அட, என்னாச்சு? வா வா, உடம்பு எதுவும் சரியில்லையா உனக்கு? இல்லைங்க, என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல. ஆனா ராத்திரி பூரா சரியா தூங்க முடியலதான். நீ எதுவே என்கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுது. எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு தேவகி. அது வந்து என் தோழி ஒருத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. ரொம்ப பாவங்க அவ. என்னாச்சு அவங்களுக்கு? அவளுக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஆனா பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு காணாம போயிட்டா. வேற என்ன பண்றதுன்னு தெரியாம சின்ன பொண்ணு மன பொண்ணா மாத்திருக்கா. அடுத்தவங்க விஷயத்தை பத்தி நீ ஏமா இவ்வளவு கவலைப்படுற? நீ கவலைப்படுறது போறாதுன்னு அவனை ஏன் தொந்தரவு பண்ற? நீ விடு சேஷத்ரி, விடு. நீ கோயிலுக்கு போகணும்ல, கிளம்பு. நான் போகலமா. நான் கேட்ட வரைக்கும் அவங்க பண்ணது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு அது கல்யாணமே இல்லைன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு? சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் மீறி இருக்காங்க அவங்க. நீ வேணா பாரு, அந்த குடும்பம் நிச்சயமா நிம்மதியா இருக்காது, இருக்கவே முடியாது. தோனியில உட்கார்ந்துக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போனவ நிச்சயமா அங்க நிம்மதியா இருக்க மாட்டா. சின்ன பொண்ணு இந்த வீட்டுல இருந்து அழுதுட்டு இருந்தான்னா அவளோட வயிற்றுச்சல்ல இந்த வீடும் உருப்படாது, நிச்சயமா உருப்படாது. தேவகி, நல்லா தெரிஞ்சுக்க, எந்த பொண்ணு தன்னோட பத்தினி தர்மத்தை மீறி நடக்கிறாளோ அவதான் இந்த பாவத்துக்கெல்லாம் முக்கிய காரணகர். இத்தனை நாள் அவ என்னதான் சுத்தமா இருந்தாலும் அது எல்லாமே வீண் தான். பத்தினி தர்மம், புருஷன் அவ மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாத்தையும் அவ வீணாக்கிட்டான்னு அர்த்தம். இந்த பொண்ணு ஏன் இப்படி சும்மா இருக்கணும்? கல்யாணம் இவளுக்கு தானே நடந்தது, இவளுக்கு தானே அவன் புருஷன்.